Hey guys, welcome back to another video on being chemist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் titration. இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா what is titration and types of titration. So first let's start with what is titration. Titration is a technique where a solution of known concentration is used to determine the concentration of unknown solution. Titration na enna ஒரு கான்சன்ட்ரேஷன் தெரியாத சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணுவோம். இதில் சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்ச சொல்யூஷனை பியூரேட்டில் எடுத்துகிட்டு தெரியாத சொல்யூஷனை ஒரு கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு டைட்ரேஷன் பண்ணி பியூரேட் சொல்யூஷனோட கன்சப்ஷனை வச்சு கீழே இருக்க கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்க சாம்பிளோட கான்சன்ட்ரேஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். இங்கே டைட்ரேஷனை வச்சு நம்ம மோஸ்ட் ஆஃப் த சொல்யூஷன்ஸோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு அப்சல்யூட் டெக்னிக். நெக்ஸ்ட்டு இதோட டேர்ம்ஸ். வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் டைட்ரேஷன்? ஃபர்ஸ்ட், titrant. Titrant is a solution which is used to determine the concentration of the analyte. இங்கே நம்ம பியூரேட்டில் எடுத்துக்கிறது தான் titrant. Standard substance which is having the known concentration used to standardize the titrant. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் பியூரேட்டில் எடுத்துக்கிற சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதோட கான்சன்ட்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சொல்யூஷன் தான் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் அனலைட். அனலைட் இஸ் நத்திங் பட் நம்ம எடுத்துக்கிற சாம்பிள் தான். நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட் அட் விச் இண்டிகேட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் கலர். மீன்ஸ் நம்ம டைட்ரேஷன் பண்ணும்போது சாம்பிளோடு சேர்த்து ஒரு இண்டிகேட்டரும் ஆட் பண்ணுவோம். இண்டிகேட்டர் நமக்கு கரெக்டாக எண்ட் பாயிண்ட் அப்போ கலர் சேஞ்ச் இண்டிகேட் பண்ணும். மீன்ஸ் கம்ப்ளீட்டாக சாம்பிள் நியூட்ரலைஸ் ஆகிட்டு டைட்ரண்ட் எப்போ எக்ஸஸ் ஆகுதோ அந்த பாயிண்டில் இண்டிகேட்டர் கலர் சேஞ்ச் கொடுக்கும். இண்டிகேட்டர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் இண்டிகேட் எண்ட் பாயிண்ட் பை ஷார்ப் கலர் சேஞ்ச். எக்ஸாம்பிள் நம்ம ஃபெனாப்தலின், மெத்தில் ஆரஞ்ச், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் ஏரியோக்ரோம் பிளாக் டீ, ஜைலினால் ஆரஞ்ச், அதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பின்னாடி வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் டைட்ரேஷன் பார்க்கலாம். டைட்ரேஷனில் மொத்தம் 4 பேசிக் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், செகண்ட் ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன், தேர்டு ரெடாக்ஸ் டைட்ரேஷன், ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு டைட்ரேஷன்னா என்ன, ஒவ்வொரு டைட்ரேஷனையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துக்கிற டைட்ரண்ட் இல்லை சாம்பிள் ரெண்டுத்தில் ஒன்று ஆசிடாக இருக்கும், இன்னொன்று பேஸாக இருக்கும். இட்ஸ் அ சிம்பிள் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் HCl வெர்சஸ் NaOH. இதில் நம்ம இண்டிகேட்டர் ஃபெனாப்திலினோ இல்லை மெத்தில் ஆரஞ்சோ. இஃப் டைட்ரண்ட் இஸ் NaOH நம்ம ஃபெனாப்திலின் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எப்போது கம்ப்ளீட்டாக HCl நியூட்ரலைஸ் ஆகிட்டு பேஸ் NaOH எக்ஸஸ் ஆகுதோ அந்த பாயிண்டில் ஃபெனாப்திலின் பிங்க் கலர் கொடுக்கும். இன்கேஸ் நம்ம HCl டைட்ரண்ட்டாக எடுக்கிறோம் அப்படின்றப்ப மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டராக எடுக்கணும். ரீசன், எப்போது கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிட்டு HCl எக்ஸஸ் ஆகுதோ அப்போ மெத்தில் ஆரஞ்ச் ரெட் கலர் இண்டிகேட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன். ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன்னா எதுவும் இல்லை, சிம்பிள். இப்போ நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் டைட்ரண்ட் ஆட் பண்ணுறோன்னா அது நமக்கு ப்ரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் நைட்ரேட் டைட்ரண்ட் எடுத்துகிட்டு குளோரைடு கூட டைட்ரேட் பண்ணோன்னா நமக்கு சில்வர் குளோரைட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ரீசன், சில்வர் குளோரைட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ நமக்கு சில்வர் குளோரைட் ஒயிட் கலர் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதில் நம்ம இண்டிகேட்டராக பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக சில்வர் குளோரைட் வாட்டர் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். வென் ஆல் த குளோரைட் இஸ் நியூட்ரலைஸ்ட், மீன்ஸ் எல்லா குளோரைடும் ப்ரிசிபிடேட் ஆன அப்புறம் எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட் இருக்கும்போது அது சில்வர் குரோமேட்டை ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் ரெட் இன் கலர். ஸோ அந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆனதும் நமக்கு எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி டைட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ சில்வர் நைட்ரேட் வெர்சஸ் குளோரைட், இல்லை சில்வர் நைட்ரேட் வெர்சஸ் புரோமைடு, அயோடைடு, இதெல்லாம் நமக்கு ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெடாக்ஸ் டைட்ரேஷன். ரெடாக்ஸ் டைட்ரேஷனில் என்ன நடக்கும்னா ரெடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரெண்டு ப்ராசஸும் சைமல்டேனியஸாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
காமனாக பண்ணுற டைட்ரேஷன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வெர்சஸ் ஆக்சாலிக் ஆசிட் டைட்ரேஷன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக கூட டைட்ரேட் பண்ணுவோம். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர் ஆட் பண்ண மாட்டோம். இங்கே பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டே செல்ஃப் இண்டிகேட்டர் ஆக்ட் ஆகும். எப்போ ஆக்சாலிக் ஆசிட் கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிட்டு எக்ஸஸ் பெர்மாங்கனேட் வருதோ அப்போ நமக்கு பேல் பிங்க் கலர் வரும். அதுதான் நமக்கு எண்ட் பாயிண்ட். இங்கே டியூரிங் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா, இங்கே ஆக்சாலிக் ஆசிட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாகவும் பெர்மாங்கனேட் வந்து ரெடியூஸ் ஆகி மேக்னீஸ் 2+ ஆகும் மாறும். இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீஷனை வந்து நம்ம அந்த பேல் பிங்க் கலரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதர் தென் திஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பொட்டாசியம் டைக்ரோமேட் டைட்ரேஷன், அயோடோமெட்ரி, அயோடிமெட்ரி, செரிமெட்ரி, இதெல்லாம் வந்து ரெடாக்ஸ் டைட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்ரேஷன் தான். இடிடிஏ டைட்ரண்ட்டாக எடுத்துகிட்டு சாம்பிள் வந்து மெட்டல் இருக்கும். நம்ம ஜைல்னால் ஆரஞ்சோ இல்லை எரியோக்ரம் பிளாக் டீயோ இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு டைட்ரேட் பண்ணுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டைட்ரேஷன் தேர் வில் பி ஏ கலர் சேஞ்ச். நமக்கு எக்ஸஸாக மெட்டல்ஸ் இருக்க வரைக்கும் இண்டிகேட்டர் கலர் சேஞ்ச் ஆகாது. வென் தேர் இஸ் எக்ஸஸ் ஆஃப் இடிடிஏ இண்டிகேட்டர் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வைன் ரெட் டு ப்ளூ கலர். இது எல்லாருக்கும் கால்சியம் டைட்ரேஷன் அப்போ தெரிஞ்ச இண்டிகேஷன் தான். ஸோ இதில் என்ன நடக்கும்னா, கால்சியம் வந்து இடிடிஏ கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். வென் ஆல் த கால்சியம் இஸ் நியூட்ரலைஸ்ட், எக்ஸஸ் இடிடிஏ வந்து இண்டிகேட்டர் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி நமக்கு கலர் சேஞ்சை கொடுக்கும். இதில் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனை வச்சு நம்ம மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் குவான்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், தென் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இடிடிஏ டைட்ரேஷனில் டிட்டர்மைன் பண்ண முடியும். Okay guys, these are the examples of titrations and its types. இதுக்கு மேலே நமக்கு டைட்ரண்ட் கன்சூப்ஷனை வச்சு கால்குலேஷன் எப்படி போடுறது, அதோட ஃபார்முலாஸ் என்ன, இல்லை ஏதாவது ஒரு டைட்ரேஷன் இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள்.